எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாமே வேணும். ஆனால் ஆண்டவருடைய நாளை மகிமையான நாளாக நீங்கள் எண்ணுவீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே இந்நேரம் வந்திருப்பீங்க. ஆமென். நான் நிறைய நேரங்களில் நானே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். சரி, இந்த சபை இப்படி தான், நம்ம எதுவுமே வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, போனோமா அப்படி தான் இருப்பேன். ஆனால் இந்த வார்த்தை உண்மை. ஆமென். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை குடியிருக்க பண்ணுவேன், உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஆனால் அதெல்லாம் எப்போ தெரியுமா? அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் ரொம்ப பர்சனலைஸ்டாக பொசசிவ் அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்படி என் ஓய்வு நாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அதை நம்ம ஏன் இந்த நாள் அவருடைய நாள், அதில் எனக்கு இஷ்டமானதை நான் செய்யக்கூடாது, என் சொந்த பேச்சை பேசக்கூடாது. இந்த நாளை நான் மகிமையான நாளாக எண்ணணும். ஆமென். அது அடுத்த வசனத்தை போட்டுங்க, 14. தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய சுதந்திரத்தில் உன்னை போஷிப்பேன். ஆமென். நம்மளை போஷித்து காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவன். நம்ம என்ன செய்கிறோமோ செய்யலையோ அவர் உண்மை உள்ளவராய் நம்மளை எப்படி நேசித்தாரோ, நம்ம ரட்சிக்கப்படும்பொழுது, நம்ம இருளில் இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது, அவரை அறியாமல் இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோமோ இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அப்படி அதை விட அதிகமாக தான் நேசிக்கிறார். ஆமென். அந்த நல்ல தேவனை பாடி நம்ம உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் சத்தத்தை உயர்த்தி இதே பாடலை பாட போகிறோம். நீங்கள் சத்தமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே பாடுங்க. அதுதான் ஆராதனை. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. சொல்லுவா, உன்னதரே உம்மறைவில் முழு பலத்தோடு அவர் மகிமையாய் பாடு. எங்களுக்கு எல்லாமே எங்க புகலிடம், எங்க தஞ்சம், நீங்க தான் எங்களுக்கு ஆண்டவரே.